அஃபேர்னால என்ன மாதிரி அந்த பசங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சு தான் படம் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. இன்டர்வல் முடிஞ்சது அப்புறம் எப்படி ஒவ்வொரு முடிச்ச அழுத்து எப்படி நல்லா படம் நல்லா முடிச்சிருந்தாங்க. ஓவரால் சோஷியல் மெஷர் நல்ல படம் சார், பார்க்க வேண்டிய படம். பசங்க திசை மாறி போய் தவறுகள் பண்றது சில விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு விஷயத்தை தான் சோசியல் மெசேஜா கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதை கண்டிப்பா பேரண்ட்ஸ் பார்க்கணும். எல்லாரும் தியேட்டர் படம் பாருங்க, சின்ன படத்தை வாழ வைங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. நல்லா இருக்கு, ஃபேமிலியா பார்க்கலாம். ஏன் தெரியல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா போய் ரெண்டுமே நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பர், சாங் சூப்பரா இருக்கு, எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே, படம் சூப்பர், கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். தியாகம் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ஃபியூச்சருக்காக ரெண்டு பசங்களை கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக பண்ணிவிட்டு அது அவங்களோட சின்ன வயசில் இவங்களை தியாகம் பண்ணியிருக்காங்க. அது எக்ஸலண்ட்டான பார்ட்ஸ். நல்லா இருக்குது, கிளைமேக்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது. பாக்யராஜ் சாரோ இன்ஸ்பெக்டர் இங்கே பண்ணது நல்லா இருக்குது. அவரோட மாலை போட்டு சபரிமலை மாலை போட்டு இன்னும் நல்லா எக்ஸலண்ட்டாக பண்ணார். நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு, பரவாயில்ல. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ சொல்ற மாதிரி இல்லை, பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் போக நல்லா முடியும் போது கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. பாட்டு 2 பாட்டு இருந்துச்சு, 2-3 பாட்டு இருக்கு, பரவாயில்ல. ஏன்னா 2 தம்பிங்க நடிச்சிருக்காங்கல்ல, அது நல்லா இருக்கு, பரவாயில்ல. பரவாயில்ல, ஏதோ பசங்களை வச்சு பார்க்க முடியல. ஆனால் இப்போ இருக்க லேடிஸுங்க முக்கியம் பார்க்கலாம், அவ்வளோதான். படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க, பார்க்குற மாதிரி இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஸ்டோரி ஒரு அஃபேர்னால என்ன மாதிரி அந்த பசங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சு தான் படம் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்லாம் ஓகே, ஓரளவு ஓகே, நல்லா இருக்குது. 2 பசங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கானுங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்ல. சோனியா ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் தான். இது அதாவது எப்படி கேட்டிங்கன்னா, அந்த தப்பு செய்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான படம். ஒரு அம்மா ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிற மெசேஜான படம் இந்த படம். 2 டைம் பாஸ் நல்லா ஆச்சு. சமுதாயத்துக்கு ஒரு நல்ல கருத்து இருக்கு. படம் டைம் போனதே தெரியல, நல்லா இருந்தது. யாருக்கான ஸ்டோரினா, தப்பா இருக்கவங்க திருந்துற மாதிரி இருக்க ஸ்டோரி, நல்ல மெசேஜ். மூவி நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இது கண்டென்ட்ஸ் வைஸ் ரொம்ப நல்ல படம். எல்லாரும் நல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம். பேரண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அவங்க எப்படி என்ன சொல்கிறது, அதாவது ஃபேமிலியில் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கலாம். இல்லை, படம் ஃபுல்லாகவே கண்டென்ட் வைஸ் ஃபுல்லாகவே நல்லா தான் இருந்தது. ஒன்றும் போரெல்லாம் அடிக்கலை, நல்லா தான் இருந்தது. இது ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். அதாவது பசங்க திசை மாறி போய் தவறுகள் பண்ணுறது சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயத்தை தான் சோசியல் மெசேஜாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதை கண்டிப்பாக பேரண்ட்ஸ் பார்க்கணும். சாங்ஸில் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது. படம் ஃபுல்லாக பார்த்ததில்ல, கிளைமேக்ஸ் தான் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது. லாஸ்ட் சீன் அந்த பசங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன ரோலில் ஒரு சீனில் வந்தாலுமே ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நல்ல ஸ்கோப்பு, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது படம். சூப்பர் சார். ஐ மீன் பாக்யராஜ் சார், சோனியா கவுல் மேடம் அண்ட் லாட் ஆஃப் நியூ ஃபேஸஸ். படம் சோஷியல் மெசேஜ் நல்லா இருந்தது சார், சூப்பர் படம் சார். ஓவரால் படமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்வல் சீன் ஒரு சஸ்பென்ஸாக வச்சாங்க, யார் அந்த கொலையெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இன்டர்வல் முடிஞ்சது அப்புறம் எப்படி ஒவ்வொரு முடிச்ச அழுத்து எப்படி நல்லா படம் நல்லா முடிச்சிருந்தாங்க. ஓவரால் சோஷியல் மெஷர் நல்ல படம் சார், பார்க்க வேண்டிய படம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு, டெஃபினட்டாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். 3ஆம் மனிதன் படம் வெற்றியடைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது சோஷியல் பேரண்ட்ஸ் பேசிக்கலி தப்பு பண்ணாதவங்க யாரும் இல்லைன்னு மெசேஜ் சொல்கிறாங்க. தப்பு பண்ணிட்டு திருந்திட்டு பசங்களை எப்படி வளர்க்கணுன்ற மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜை கொண்டு முடிச்சிருக்காங்க. டெஃபினட்டாக அது ஃபேமிலிக்கான மூவி தான் அது. ஓவரால் டெஃபினட்டாக வெரி குட் மூவி தான் சொன்னேன். ஃபேமிலி மஸ்ட் வாட்ச், டெஃபினட்டாக பார்க்கலாம். இது போல் சின்ன படம்லாம் பார்த்து வெற்றியடை வச்சாதான் நாளைக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் அதில் எடுப்பாங்க. டெஃபினட்டாக படம் வெற்றியடைன்னு வாழ்த்துக்கள். படம் உண்மையாக நல்லா இருந்துச்சு. ராம்தேவ் இயக்கத்தில் இந்த 3ஆம் மனிதன் படம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த சொசைட்டிக்கு நம்ம பசங்க எப்படி மாறி போகிறாங்க பேரண்ட்ஸால், அது நல்ல ஒரு மெசேஜாக கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் பெரிய பெரிய படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க.
இது மாதிரி சின்ன படத்துக்கும் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணால் என்ன சொல்ல வராங்கன்னு நல்ல ஒரு மெசேஜாக இருக்கும். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ கொஞ்சம் டல்லாக ஏதோ மெசேஜ் சொல்ல வராங்கன்னு தெரியுது, ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்ல கிளாரிட்டியாக கொடுத்தாங்க. ஸ்டோரியாக வந்து போயிட்டுருக்கும், இன்வெஸ்டிகேஷனாக போயிட்டுருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் தான் வேறு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் தான் மோஸ்ட்லி போர் அடிக்காமல் போனால் தான் நல்லா இருக்கும் ஆடியன்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்கு, நல்லா இருக்கு. லேகுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா டைரக்டருடைய புது முயற்சி, நல்ல மெசேஜ். ஸோ மெசேஜாக பார்க்கும்போது லேகாக தெரியல. படம் சூப்பராக வந்திருக்கு. ராம்தேவ் சார் ஏகத்தில் அருமையாக பண்ணியிருக்காரு, அவரும் நடிச்சிருக்காரு. பாக்யராஜ் சார் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு டைலாக்கும் சிறப்பாக இருக்குது. நவீன ரோசாப்பூர் ரவிக்கக்காரி அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் அந்த படத்தை. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ பார்க்கக்கூடியதாக இருக்குது, நல்லா இருக்குது. டைலாக் சூப்பராக இருக்குது. எல்லா கதாபாத்திரம் நல்லா நடிச்சிருக்காங்க. பாக்யராஜ் சூப்பராக பண்ணியிருக்காரு. ருத்ராவுக்கு அப்புறம் ஒரு துப்பறியும் போலீஸ் அதிகாரியாக சிறப்பாக பண்ணியிருக்காரு. பாட்டு 3 பாட்டு நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கேமரா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது. யார் அந்த ஒரு சங்கிலி மாதிரி இந்த கொலை யார் பண்ணியிருப்பான்னு தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது. கடைசி வரலையும் யார் பண்ணியிருப்பான்னு பார்த்தா லாஸ்ட் எண்டு ஷாக்கு அந்த மாதிரி இருக்குது. சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படத்துக்கான ஒரு எல்லா மெசேஜ் இருக்குது. கள்ளக்காதல் நல்ல காதல், ஒரு குடும்பத்தில் கரெக்டாக இருக்கணும். பெண்கள் சரியாக இருக்கணும், ஆண்கள் சரியாக இருக்கணும். ஆம்பளை பொம்பளையை புரிஞ்சு நடந்துக்கணும், பொம்பளை ஆம்பளையை புரிஞ்சு நடக்கணும். அப்போ தான் குடும்பம் பண்ண முடியும், இல்லைனா குடும்பம் பண்ண முடியாதுங்கிறத திரைக்கதையாலையும் டைலாக்காலையும் வசனத்தாலையும் சூப்பராக தெளிவாக டைரக்டர் சொல்லியிருக்காரு. சிறப்பாக வந்திருக்கு. சூப்பர் படம். எல்லாரும் தயவு செஞ்சு தேட்டரில் வந்து படம் பாருங்கள். சின்ன படத்தை வாழ வைங்க. பெரிய படத்தையே வாழ வச்சுட்ருக்கீங்க. 500 கோடி 1000 கோடி 2000 கோடின்னு பெரிய படத்தை தான் வாழ வைக்கிறீங்களே தவிர சின்ன படத்தை வாழவே வைக்க மாட்டேன்றீங்க. சின்ன படத்தை வாழ வச்சாதான் எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்கணும் இல்லையா? 70 லட்சம் போடுறாங்க, 1 கோடி போடுறாங்கன்னா அது வந்து தேட்டரில் படம் பார்த்தா தானே தெரியும் மக்களுக்கு. அருமையான படம், ஆகச்சிறந்த படம். இந்த படம் தேட்டரில் வந்து பார்த்தா தானே எல்லாத்துக்கும் புரியும், இல்லைன்னா எப்படி புரியும்? பெரிய பெரிய படங்கள் மட்டுமே எல்லாத்துக்கும் எல்லா ஆர்டிஸ்ட் படத்துக்கும் போகிறீங்க, ஆனால் சின்ன படம் யாரும் வந்து பார்க்க மாட்டேன்றீங்க. அதனால் தயவு செஞ்சு சூப்பர் படம், அருமையான படம், ஆகச்சிறந்த படம். ராம்தேவ் சார் சிறப்பாக பண்ணியிருக்காரு, அவரே நடிச்சு இருக்காரு, யதார்த்தமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் தேட்டர் வந்து படம் பாருங்கள். சின்ன படத்தை வாழ வைங்க.